அவருக்கு நீங்க அவர் வந்து புத்தாலித்தனமா தப்பிக்கிற இடமே இதுதான். ஒருத்தங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணும்போது, நீங்க சுத்தி விடுறீங்க, நீங்க சுத்துங்க. அதுக்கு அவர் ஷோவ பார்த்துருக்கணும். ரொம்ப எக்ஸ்பிரஷன் குடுத்தா, ஐயோ! டீட்டெயிலிங் போறானே, நம்ம பார்க்கலையே, ஏதாவது கேள்வி கேட்டானா என்ன பண்றதுன்னு அவர் படால்னு, ஐய நீங்க சுத்தி விடுறீங்க, அதெல்லாம் கார்த்தி பிரேக் விட்டுறலாமா அப்படின்னு கிளம்பிடுவாரு. ஆனா இப்படியே போச்சு இந்த சீசனும் அப்படின்னா அடுத்த சீசன்லாம் ரொம்ப படுத்தணும் போல சார். இல்ல இந்த சீசனுக்கு அப்புறம் ஆக்சுவலா எனக்கு இன்னொரு ஆங்கிள் இந்த சீசன் வந்து சேனலே எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு தைரியத்துல வந்து இந்த சீசன் வந்து இல்ல எண்டமாலோட மொத்த கான்ட்ராக்ட் இதோட முடிச்சுக்கலான்றதுக்காக இதை பண்றாங்களா? நீங்க என்னடா என்ன சொல்றது, நாங்க சொல்லண்டா சாப்பாடு இல்ல வெளில போ அப்படின்ற மாதிரி இந்த ஷோவை நாங்களே பண்ண மாட்டேன்றதுக்கு ஒரு ஷோவை எடுத்து பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்து பண்றாங்க. இத இவரால ஹோஸ்ட் பண்றது பிராக்டிக்கலா இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி இப்போ எஃப்ஜேயோட இஷ்யூ ஏதாவது எடுத்து அட்ரஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜேவா இருக்கட்டும், இல்ல ஒருவேளை மிஸ்லீடிங் ஆஃப் டாக்ஸ், இல்ல நீங்க எந்த கண்டென்ட்டையோ ஒன்னத்தை ஒரு கண்டென்ட் அட்ரஸ் பண்ணி ஒன்று கொண்டு போகணும். இல்லையா சில பேர் வந்து ரொம்ப வீக்கெண்ட்ஸ்ல ஒரு ஷோ, ஒரு கேம் ஷோஸ் மாதிரி ஒன்று நடத்துவாங்க. இதை இந்த டேகை யாருக்கு கொடுக்குறீங்க, இதை யாருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அது மாதிரி அது ஒண்ணு அந்த மாதிரியாவது கொண்டு போகணும். இவர் வர்றது எப்படி இருக்கும்னா, இவர் ஒண்ணு சொல்றார், அப்புறம் இவர் ஒண்ணு சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்ல வர்றதுக்குள்ள அவரே நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் திரும்பி மக்களை பார்த்து இவர் ஒன்று கேட்பார். அந்த மக்கள் என்ன நோனா சொல்ல போறாங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லயாவது யாராச்சும் அவர் பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது அகைன்ஸ்ட் தாட்டோ இல்ல டிஃபரெண்ட் ஒப்பீனியனோ வந்து சொன்ன ஏதாவது ஒண்ணு டெலிகாஸ்ட் ஆயிருக்கா? இல்ல, இது வரைக்கும் ஆனது இல்ல, இனிமேலும் ஆக போறது இல்ல. யாராச்சும் ஒருத்தன் அப்படி மீறி சொல்லிட்டானா அது வெளியில டெலிகாஸ்டும் ஆக போறது இல்ல. அடுத்த வாட்டி அவன் உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இப்படிதான் இருக்கும் சார். மைக்ல ஒருத்தன் திடீர்னு விஜய் சேதுபதி, என்னைக்காவது ஒரு நாள் மைக்ல யாராச்சும் ஒருத்தர் விஜய் சேதுபதியை கேள்வி கேட்க போறாரு, உடனே மைக்ல இவர் கேட்பார், என்ன இவன் நம்ம கிட்ட எழுதி கொடுத்த கேள்வியே கேட்கல, புதுசா கேட்கறான் சார், அவன் நமக்கே தெரியாம உள்ள பூந்துருக்கான் சார். இது சார் இப்போ வைல்ட் கார்டுல இப்போ எத்தனை பேர் இப்போ வராங்க? யாரோ போட்டிருந்தாங்க, நீங்களா போட்டிருந்தீங்க, பொங்கல் வரைக்கும் ஏதோ சொன்னீங்களா, ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களா, அது எதுக்கு? இல்ல நான் அது கிண்டலா போட்டிருந்தேன். என்னடா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் திருப்பி உள்ள. ஆக்சுவலா என்னன்னா இப்ப இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்ன்றது இந்த 3வது வாரமே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றது வந்து நிஜம்தானா? அது எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. அது ஏதோ ரியல் டைம் கப்புள் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஆங்கர் கம் சீரியல் ஆர்டிஸ்டா என்னமோ ஏதோ ஒன்று போட்டு அவங்க தான் ரியல் பேர் உள்ள போகுதுன்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. அதான் ஒருத்தர் பிரஜன் சாண்ட்ரா, அப்புறம் இன்னொரு பேர் கூட சொன்னாங்க. இந்த ஷோவை இவ்வளவு பார்த்துட்டும் அவங்க வராங்கன்னா ஐ திங்க் வி மஸ்ட் அப்ரிஷியேட் அவங்களுக்கு எல்லாம். இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள போய் அவங்க அணுக போற அணுகுமுறையில தான் இந்த கேமே சேஞ்ச் ஆகும்னு நினைச்சு இவ்வளவு சீக்கிரமா அந்த வைல்ட் கார்டு அனுப்புறாங்க பாத்தீங்களா? அப்ப அது வேற ஒண்ணுமே கிடையாது. முழுக்க ஒரு நாள் நாங்க எல்லா கேமரால வர மேஜர் எலிமெண்ட்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாம பண்றோம். இவனுங்க பண்றதெல்லாம் உள்ள எவனாச்சும் போய் சொல்லுங்கடா, எவனாச்சும் போய் ஒருத்த வெளியில உங்களை இப்படிதான் காரி துப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உள்ள அமிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இல்ல ஆப்வியஸா உங்களுக்கு வந்து இது செல்ஃப் எடுக்கலன்னு தானே ரவி ப்ரோ. ரவி என்ன ஷோ ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவங்க ஷோ ஒர்க் அவுட்ட வந்து எப்படி பண்றாங்கன்னா, வெளியில இப்ப அந்த கான்ட்ரோவர்ஷியலா பேசக்கூடிய எல்லா விதமும், நேத்து தந்தி டிவியோட டிபேட்டா இருக்கட்டும், இல்ல எல்லா விதத்திலயும் அந்த ஹெச் ராஜா திடீர்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணி அது இன்னும்
அவர் வேற டைமென்ஷன்ல தள்ளிட்டு போறாரு. ஸோ இது இது வந்து சோஷியலி ரொம்ப சீப்பஸ்ட் ஷோவா மாறிடுச்சு. இல்ல. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அவர் சொன்ன பதில் கூட இப்போ அது வந்து நாளைக்கு இன்னைக்கு எபிசோட்ல வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. பட் சில விஷயங்கள் வெளிய வரும்போது இந்த மாரி ஒரு பதில் சொல்லியிருக்காருங்கும்போதே, அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு பொறுப்பில்லாம சொல்ற மாரி ஒரு விஷயமா இருக்கு. இல்ல அதான் நீங்க சொன்ன அதான். மாதிரி அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னா, அது ரொம்ப 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 கஷ்டம். இத வந்து அவரு இன் எ வே அவர் இத வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான கான்வர்சேஷனா போய் விழுந்துருச்சுன்னா, இட் இஸ் வெரி டஃப். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாரி கிழிப்பாங்க. இதுக்கு எதுக்குடா பிரதீப் அனுப்புனீங்க? இதுக்கு எதுக்குடா சரவணன் சார நீங்க என்னமோ உங்க ஷோ தான் உத்தம புத்திரன் மாதிரியும், உங்க ஷோல வந்து கலாச்சார சீரழிவுக்கு அகைன்ஸ்ட் மாதிரியும், அது இதுன்னு நீங்க தானடா பெருசு பெருசா பேசுனீங்க. இப்ப என்னடான்னா டிவி உங்ககிட்ட சொல்றீங்க. அப்படின்ற மாரி எல்லாரும் வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் யூ நோ கன்ஃபெஸிங் தேர் வியூ தாட்ஸ் ஆன் த சோஷியல் கிரவுண்ட். இது ஆனா எந்த ஆப்வியஸா வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இதெல்லாம் அவர் நோட்டீஸ் பண்றாரான்னு தெரியல. வெளிய எந்த அளவுக்கு அவங்க வந்து அதான் நீங்க வேற. நம்ம யாரு நீங்க இந்த இந்த இப்ப இந்த இந்த ட்விட்டர்ல இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்னா, இந்த கண்டென்ட் வரைக்கும் ரீச் ஆகும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு. அந்த விங்கோட வேலையே அவங்களோட பிரதான வேலையே என்னன்னா, விஜய் சேதுபதியை நக்கலா யார் பேசுறா, பாராட்டி யார் பேசுறா, ரொம்ப சின்சியரா அவருடைய நல்ல கண்டென்ட்டை யார் எடுத்து பேசுறா அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கு இந்த ஹீரோ இல்ல, மேஜர் ஹீரோஸ் எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து ஒரு ஐடி விங், ஒரு 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 டீம், ஒரு அட்மின், ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்களோட வேலையே இதை பார்த்து இதை எடுத்து அந்த கிளிப்பிங்க அந்த ஹீரோக்கு கட் பண்ணி அனுப்புறது தான் அந்த வேலை அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா, இப்போ அவங்க சொன்ன பதில் அதுக்கு இதுதான் உங்க கையில தான் ரிமோட் இருக்கு. நீங்க வேணா சேனல மாத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் வந்து இந்த ஒரு சமூக ஒரு முற்போக்குத்தனமா ஒரு விஷயம் ஒண்ணு பேசுறாரு இல்லையா? அதுக்கே அகைன்ஸ்டா இருக்கிற மாரி இருக்கு அவரு குடுத்த பதில். இல்ல அதான் ஏன்னா, இது கமல்ஹாசன் கன்ஃபார்ம்டா. இது இப்ப நீங்க சொல்ற வந்து விஷயம் வந்து ரொம்ப கன்ஃபார்ம்டா. அவர் சொல்லிட்டாரா? அது அது உண்மைதானா? இல்ல 2, 3 பேர் ட்வீட் எனக்குமே கன்ஃபார்ம்டான்னு தெரியல. பட் ஆனா ஏன்னா இது அது ஏர் ஆகுற கன்ஃபார்மாவே வரைக்கும் இது ஏர் ஆகுற வரைக்கும் கன்ஃபார்ம் இல்ல. இத பேசியிருக்க கூட செஞ்சிருக்கலாம். இது ஏர் ஆகுற வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் இல்ல. ஏன்னா இது அவர் பேசிட்டாருன்னா அவரோட மெரிட் அடி வாங்கிடும். அவர் மெரிட்ன்றது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். இல்ல அது அவரோட மெரிட்ன்றதே ஒண்ணே ஒண்ணுதான். இனிமேல் எங்கேயாவது பிரஸ் போகும்போது மைக்கை நீட்டி ஏதாவது ஒரு சமூக அக்கறை கொண்ட கேள்வி ஏதாவது ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னும் போது அவங்க நீட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பாப்பா நீ போப்பா நீ, அப்புறம் எங்கள்கிட்ட ரிமோட் இல்லைன்னுவ, டிவி இல்லைன்னுவ, எதுக்குப்பா ஏன் போப்பா அப்படின்னு ஈஸியா கலாச்சிட்டு போயிடும். பிரஸ் ஈஸியா செஞ்சு விட்டுருவாங்க. இல்ல அதுதான். இப்போ எனக்கு சீசன் 8 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து ஒரு செட் பண்ணியிருக்கான். ஒரு பவுண்டரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஏஜ் கேடர் ஈவன் தோ இட் இஸ் 16+ ஷோவாவே இருந்தாலும் எல்லா கேடரும் பார்க்குற அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ஷோவை வந்து இத்தனை நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ சடனா அந்த சீசன் 9ல அது சேஞ்ச் ஆகி அதுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த 16+ அப்படிங்கிற அந்த பதில தூக்கிட்டு வரும்பொழுது வந்து அது வந்து அது என்னமோ நமக்கு இந்த சமுதாயத்துல எந்த பொறுப்புமே இல்ல அப்படி எல்லாருக்கும் எந்த இடத்துலன்னு புரியுதுங்களா? எக்ஸாக்டா போன சீசன் வரைக்கும் என்னன்னா எப்படி சொல்றது, போன சீசன் வரைக்கும் த பவுண்டரியோட லைனோடைய மெஜாரிட்டி லைன் எப்படின்னா, நெய்தர் அ டிவி ஆர் அ வெரி மைனர் லெவல் ஆஃப் சினிமா சினிமா ஆர்டிஸ்டோ இல்ல மெஜாரிட்டி டிவி ஆர்டிஸ்டோ டிவி மூலியமா ஆடியன்ஸை ரைஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில் பேஸ்டு பீப்புளா தான். இப்போ அது லெட் இட் பி டிவி சீரியல், let it be a reality show, let it be or any kind of a super singer show, illa profile by choreographer, profile by comedian, கானா சாங்கர், இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு பீப்புளா வச்சிருப்பாங்க. நல்ல நடிகர்கள். இப்போ என் சீசன்ல பாத்தீங்கன்னா 14 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் எல்லாருமே நல்ல ஆங்கருங்க இருந்தாங்க, நல்ல நடிகர்கள் இருந்தாங்க, நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க, நல்ல சமூக சிந்தனையை வந்து கரெக்டா மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு போல்டான
அதர் ஸ்டேட் விமன், இப்படி எல்லா விதத்துலையும் ஷோவை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு மெரிட் லெவல் ஆடியன்ஸ்ன்னு, சாரி மெரிட் லெவல் கண்டஸ்டன்ஸ்ன்னு போன சீசன் வரைக்கும் மெரிட்ல மக்களை டிவி மூலியமா ஏர்ன் பண்ண கிரவுட் பீப்புள் வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருமே டிஜிட்டல் பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஒரு பட்சமா அவங்க டிஜிட்டலான கிரௌட மட்டுமே ஏர்ன் பண்ணி அதுல பாப்புலாரிட்டி பண்ணி அதுல வந்து ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணி அதனால் கரியர் கன்வெர்ட் ஆயிடும் நினைக்கக்கூடிய ஒரு தப்பான இம்ப்ரெஷன்ல இந்த சேனலுக்குள்ள போயிருக்காங்க. லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் கனி, அவங்க ஈவன் கனி மல்டிபிள் ரியாலிட்டி ஷோல வந்திருக்காங்களே தவிர ஷீ டசன்ட் ஹேவ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப், ஏன்னா அவங்க ஹோம் ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க. ரெண்டாவது சபரி, மூணாவது இந்த ஈவன் ஐ won't take கமருதன் ஆர் couple of other, ஐ திங்க் இன்னும் 1 or 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட். நான் கெமியை கூட நான் அந்த கணக்கில் வைக்க முடியல. 1 or 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து தான் which is of on ground which they are trying. மிச்சவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ் தான். ஸோ பேசிக்கலா அவங்களுக்கே அவங்களோட அடையாளம் டிவி மூலியமா ஆடியன்ஸை ஃபார்ம் பண்ணது கிடையாது, இல்ல தியேட்டர் மூலியமா ஆடியன்ஸை ஃபார்ம் பண்ணது கிடையாது. அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்ல அவங்க அவங்களுடைய சோஷியல் ஹேண்ட்லர்ஸ், அவங்க என்ன விதமான சோஷியல் ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுதான். ஸோ இந்த டிஜிட்டல் நாய்ஸ்க்கு இவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்க அதுக்கு மேல நீங்க போய் பண்ற கிறுத்தனத்தை எல்லாம் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அப்படியே நீங்க ட்ரை பண்ண முயற்சி பண்ணாலும் நீங்க சேனல் நீங்க வந்து அவங்கள வந்து சூப்பர் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு எடிட் அண்ட் கட்ஸ் போட்டாலும் பாருங்க. இப்ப எனக்கு தெரியாது அபிஷியலா இப்ப அப்சரா தான் வெளில போனது உறுதி அப்படின்னா அப்சரா மாதிரியான கண்டஸ்டன்ஸ் காலத்துக்கும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இவங்க கிட்ட கண்டென்ட் கிடைக்காது. உங்கள்கிட்ட வேற ஏதாவது ரொம்ப நல்ல அட்டகாசமான கண்டென்ட் உள்ள பிளேயர்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பிளேயர் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் கிடைக்கும். நீங்க ஆக்சுவலா சொல்லணும்னா நீங்க எங்க, அதாவது சேனல் இஸ் ட்ரைங் டு மைண்ட் செட் த பீப்புள். நாம ஏதோ சண்டையை விரும்புறோம், நாம ஏதோ இதை பாக்குறதுக்கு தான் தயாரா இருக்கோன்ற மாதிரி இவங்க அப்படி நினைச்சதுனால தானே செகண்ட் வீக்கே டால் டாஸ்க கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி டால் டாஸ்க் எதுக்கு அதுக்குள்ள கொண்டு வரணும்? அதுக்கு அவ்வளவு அவசியம் இல்லையே. ஏதாவது எங்களுடைய சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சம்பந்தமே இல்லாம பட்டிமன்ற பேச்சுன்னு சொல்லி ஒரு 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 இது நடந்தது, பாத்தீங்களான்னு தெரியல, டாக் ஷோ மாதிரி. இந்த 20 பேர்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நடத்த வேண்டியதானே? இவனுங்க தான் விட்டா சும்மா சும்மா ஆளுக்கு ஒண்ணுங்க. இவனுங்களுக்குள்ள ஐக்கியம் என்னன்னு தெரியற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடத்த வேண்டியதானே? நிஜமாவே சொல்றேன், சேனலே வந்து ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. நீங்க என்னடா எங்களை வெறுப்பேத்துறது, உங்களை நாங்க வெறுப்பேத்துறோம்டான்ற மாதிரி ஒரு பிளானோட வச்சு பண்றாங்க. இன்னொன்னு, இவங்க எல்லாருமே பப்பட்ஸ் தான். இவங்களுக்கு உண்மையிலேயே தெரியல இவங்களை வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. விஷயம் புரியாம நல்லா சாட்டர்டே ஆனா வந்து ஒரு 6 ஐட்டம் கிடைக்கும் நல்லா நச்சுன்னு. அது எப்படா கிடைக்கும்னு உட்கார்ந்து இருக்கிட்டு சாட்டர்டே சண்டே கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி மறுபடியும் அவங்க என்ன காமெடி பண்றாங்கன்னு தெரியாம தன்னோட உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கேம் ஆடுறான். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கம்ருதனுக்கு வெளியில இதனால என்ன கிடைக்க போகுது, எஃப்ஜேக்கு இதனால வெளில என்ன கிடைக்க போகுது? ரெஸ்பெக்டே கிடைக்க போறது இல்ல. பட் ஆனா அவங்க எஃப்ஜே சொல்லுங்க யாரு சார்? ஏற்கனவே இருக்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகுது. ஆமா, இப்ப 1-2 நல்ல பேர் வச்சிருப்பாங்க, அது டேமேஜ் ஆகுது ஒரு பக்கங்க. இது என்ன தெரியுங்களா, நம்மள வச்சு இப்போ I'll tell you something. அவங்க எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டா இருந்தா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஷோ பார்க்கும் பொழுது சரியான ஒரு ஷோ பார்க்கும் பொழுது ஒரு காமன் மேன் ஜெயிச்சா நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுபிக்ஷா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தங்களுக்கு தோணுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் தாட்டை வந்து ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணிட்டு இவங்களை உள்ள அந்த கேம்குள்ள ஆடும் பொழுது எல்லாமே அக்லி டர்ன் அவுட்டா மாறிக்கிட்டே போகுது.